எதனால அவர் இன்டர்வியூவே கொடுக்கறதே இல்லை கவுண்டமணி சார்? அதுக்காக உங்களுக்கு நீங்களாச்சும் கேட்டிருக்கீங்களா? அவரை பொறுத்த வரைக்கும் இது நாட்டுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. நீ என் நடிப்பை பார்க்கறதுக்காக தியேட்டருக்கு வர பாரு, சிரிச்சா சிரிக்காச்சு போ, அவ்வளவுதான். என்னை பத்தி வேற என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு பிரஸ் போட்டு வந்து கவுண்டமணி எனக்கு சார் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படின்னா காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்டாரு யோசிச்சார். அதுவே மறந்து போச்சு இல்ல, அது மாதிரி எனக்கு எல்லாம் மறந்து போச்சு போயா. எங்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, நானும் அவர் உட்காந்து பேசுறேன். அவர் அழப்போங்க சத்யராஜ். நீங்களே கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட பேசலான்னு? அண்ணா இப்படி கேட்கறாங்கன்னா அப்படின்னா அவர் இன்னும் ஓப்பனா சொல்றாரு, நீங்க வேற அவங்க காசு சம்பாதிக்கிறது நாம எங்க பலியாகணும். ஆங்கிள் வந்து என்னன்னா தேவையில்லையே, நடிகன்ங்கிறது ஸ்கிரீன்ல நீ வாங்குற டிக்கெட்டுக்கு அந்த ஸ்கிரீன் இமேஜுக்கு என்ன, இவ்வளவுதான். இதை தாண்டி என்னை பத்தி ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது இதுக்கு ஒன்றும் இல்லை. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.